ஹலோ அன்பா, வெல்கம் டு ஆடி சினிமா. இன்றைக்கி நம்ம என்ன படம் பார்க்க போகிறோம்னா 2009 வெளியான ரைஸ் ஆஃப் த கோர்கயஸ். இந்த படம் தான் பார்க்க போகிறோம். இந்த படம் வந்து ஒரு கோர்கயஸ்ன்ற ஒரு மிருகத்தை வச்சு எடுத்திருப்பாங்க. அதாவது இந்த சர்ச்சிலலாம் ஒரு மிருகம் சிலமணிக்க இருக்கும் பார்த்தீங்களா, ரெக்கை விரிச்சம் பண்ணி ட்ராகன் பண்ணிக்க, அந்த மிருகம் வந்து உள்ள உயிரோடு இருக்குது அன்றிருக்குள்ள ஒரு சர்ச்சில். இதை வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு ஆர்கிடெக்டுக்காக போகும்போது அதோட முட்டையை எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. அந்த முட்டையை திருப்பி வாங்குறக்காக இது வெளியே வருது. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ எப்படி அவரோட டீமோடு சேர்ந்து இதை அழிச்சார் அப்படின்றத இந்த படத்தோட கதை. இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். கிராஃபிக்ஸு, விஎஃப்எக்ஸு எல்லாமே சுமாராக தான் இருக்கும் படத்தில் எங்கேயுமே ஒரு சீன் கூட நமக்கு எங்கேஜிங்காகவே இருக்காது. ரொம்ப லேகாக தான் போகும். படம் ஆனால் 1.5 மணி நேரம் தான் ஓடுது. கடைசி ஒரு 1/4 மணி நேரம் அந்த சர்ச்சுக்குள்ளே போய் இதை கொள்றதுக்கு அவங்க எடுக்கிற முயற்சி எல்லாம் கொஞ்சம் பார்க்குறதுக்கு டீசென்ட் லெவலில் இருந்துச்சு, நல்லாவே இருந்துச்சு. ஆனால் அதை அதை எப்படி கொள்வாயின்றது நம்மளே ப்ரெடிக்ட் பண்ணுற மணிக்கு தான் படம் இருந்துச்சு. மொத்தத்தில் இந்த படத்தை பார்க்கலாமா கேட்டால் இது ஒரு பிலோ ஆவரேஜான படம் தான். இப்போ வந்து தமிழ் டப்பிங்கில் ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள்.